guys, so டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டேன். ஸ்டிச்சஸும் பிரிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவில் அப்டேட் தான் பார்க்க போறீங்க. என்ன செலவுட்டி? எக்ஸசைஸா பண்ணும். சரி பண்றேன். ஸோ இந்த வீடியோவில் டாக்டர் என்ன சொன்னாங்க, இப்போ நான் எப்படி இருக்கேன்ற அப்டேட் தான் பார்க்க போறீங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். அப்படியே பேசிட்டு டக்குன்னு பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ சரியான வலி வலிக்கும் அப்படின்னு திரும்பி 2 weeks கழிச்சு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து நான் காலை வந்து தரையில் ஊனணுமா. பட் ஆனால் ஃபிசியோ அவங்க சரியான ட்விஸ்ட் வச்சுட்டார். ஸோ என்ன பண்ணாங்கன்னா கீழே போயிட்டு எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்தோம். இந்த மசில் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி பார்த்து மாதிரி பயந்துட்டேன். காலே இல்லை. எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிறதுனால அந்த மாதிரி இப்போ ஆனால் கொஞ்சம் அந்த முட்டி தெரியும். ஸோ கைஸ், நான் எப்போ கடைசியாக அந்த செக்அப் போனேன்னா 30th செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை போனேன். போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஸ்டிச்சஸ் சொன்ன மாதிரி ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணாங்க. பார்த்தாங்க ஸ்டிச்சஸ்லாம் ஆறி இருக்கு. ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணும்போது வலிக்குமான்னு அந்த பயம் இருந்தது. லைட்டாக ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி வலி இருந்தது. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஓகே. ஸோ ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ண உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, காலை பாருங்க அப்படின்னா. காலை பார்த்தேன் கைஸ், ஒரு மாதிரி கூசிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த முட்டி எப்படி இருக்கு, உண்மை இந்த நடுவில் முட்டி மாதிரி தெரியுதா? இங்கே பெருசாக இருக்கா, இங்கே சின்னதாக இருக்கா? நான் ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்குது காலு, முட்டியே காணோம். இந்த மசில் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி பார்த்து மாதிரி பயந்துட்டேன். காலே இல்லை. அதுலேருந்து எனக்கு தூக்குறதுக்கே பயம் ஆயிடுச்சு. காலை தூக்கவே எனக்கு பயமாயிடுச்சு. அந்த மாதிரி பயந்துட்டேன். என்ன சொன்னாங்கன்னா கீழே போயிட்டு அதை எக்ஸ்ரே எடுக்கணும். அப்படி தான் இருக்குமா சர்ஜரி பண்ண, ஓகேவா? ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் போட்டு விட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருந்தாங்க. கீழே இருக்க எக்ஸ்ரே. ஸோ வாக் ஸ்டிக்கில் தான். ஆனால் தரையில் காலை இன்னும் வைக்கல, ஊனக்கூடாது. இன்னுமே இந்த காலை வந்து நொண்டி தான் நடந்துட்டுருக்கேன். ஸோ என்ன பண்ணாங்கன்னா கீழே போயிட்டு எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்தோம். எக்ஸ்ரேலையும் நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிசியோ என்ன பண்ணுவோன்னா, இப்போ நம்ம காலை இப்படியே இருக்கிறதுனால பெண்ட் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அது என்னன்னா, அறிவண்ணான்னு இருக்கார்ல, அறிவண்ணா, அவர் என்ன சொன்னார்னா, இதுதான் இருக்கிறதுலே பயங்கர பெயினாக இருக்கும். இப்போ கட்டை பிடிச்சிட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டோம்ல, ஒரு வாரம் கழிச்சு ஃபிசியோ போகிறோம். ஃபிசியோவில் என்ன பண்ணுவோன்னா, கால் இப்படி நீட்டாக இருக்கிறத பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. அந்த ஃபோல்ட் பண்ண முடியாது இப்போது. அதனால் இப்போது அப்படியே பேசிட்டு டக்குன்னு பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ சரியான வலி வலிக்கும் அப்படின்னு ஒரு சரியான பயத்தில் இருந்தேன். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. உள்ளே போய் உட்காந்தேன். அவர் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தார். அவங்களும் வேறு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துன்னு இருக்காங்க இது பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஃபிசியோ அவங்க சரியான ட்விஸ்ட் வச்சுட்டார். என்னன்னா என்னையே பெண்ட் பண்ண சொன்னார். எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கன்னாரு. எவ்வளோ முடியுமோ நானும் பண்ணேன். எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிறதுனால அந்த மாதிரி டக்குன்னு இப்படி பண்ண மாட்டாங்களாம். நார்மலாக பண்ணுவாங்க போல். பட் ஆனால் எனக்கு அடிஷ்னலாக உள்ளே வந்து இந்த மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஃபால்ட் ஆகிடுச்சு. அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பிசிஎல்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 ப்ராப்ளம் இருக்கிறதுனால டக்குன்னு எனக்கு பண்ண மாட்டாங்களாம். ஸோ என்னை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. திரும்பி 2 weeks கழிச்சு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து நான் காலை வந்து தரையில் ஊனணுமா. ஸோ இது வரையும் நான் காலை தரையிலே ஊனக்கூடாது, ஓகே? இப்படியே நொண்டி தான் நடக்கணும். இப்போ வந்து மோஸ்ட்டாக பாத்ரூம் நானே போயிடுவேன். பல் வளர்க்குறதும் நானே அங்கே வாஷ் பேஷன்கிட்ட போய் வளர்க்குறேன். மூஞ்சி கழுவுறதும் பண்ணலாம். இப்போ குளிக்கலாம், எல்லாமே பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 2 daysல, ஓகே? இன்னும் 2 daysல ஸோ எக்ஸசைஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்துருப்பீங்க அப்போது சர்ஜரி ஸ்டிச்சஸ் பிரிச்சுட்டு ஹரிஷ் எக்ஸ்ரே அப்போது கால் எடுத்தான், அந்த கிளிப்பும் வரும். இப்போ நான் திறந்து காமிக்கிறேன் என் கால் இப்போ எப்படி இருக்குன்றத. ஏன்னா இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் திறந்து காமிங்க. இப்போது ஒரு 2-3 days நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொன்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் அந்த
ஃப்ளெக்சிபிளாக வருது, முட்டியும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆனால் செம்ம வீக்காக இருக்குது கைஸ். நம்ம சர்ஜரி பண்ணால் அந்த மசில் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, அந்த மசில் லாஸ் தான் ஆகிருக்கு. இந்த பெல்ட்டுமே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு 5 டேஸ்க்கு அப்புறம் பெல்ட் இல்லாமல் நீங்கள் படுக்கலாம், தூங்கலாம், நடக்கும்போது மட்டும் இந்த பெல்ட்டை போட சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் இந்த பிளாஸ்டிக் ஒட்டினேன். ஒரு மாதிரி அந்த ஸ்டிச்சஸில் ஒரு மாதிரி பாருங்கள் தெரிந்தா ஒரு மாதிரி புண்ணு மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி தான் அந்த பிளாஸ்டிக் ஒட்டி விட்டேன். இப்போது ஆனால் கொஞ்சம் அந்த முட்டி தெரியும், கொஞ்சம் அந்த மேலே ஒரு எலிவேஷன் இருக்குது. முன்னாடி அந்த எலிவேஷனே இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக இருந்தது. இப்போ அந்த எலிவேஷன் இருக்குது. ஓகே, பெட்டர். இப்போது பெயின் இல்லை, கொஞ்சம் அந்த நடந்து அந்த பழக்கமாக வந்துச்சு, அந்த நொண்டி நடந்த அந்த பழக்கமாக வந்துச்சு. இனிமேல் திரும்பியும் பழக்கலாம். திரும்பி படுறது தான் இவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருந்தது. இன்னொரு 4-5 டேஸில் பெல்ட்டே இல்லாமல் திரும்பி எப்படியானா படுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இனிமேல் அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஒரே பிரச்சனை, நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நல்லா கால் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது நம்ம எவ்வளோக்கு அந்த ஃபிசியோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லதான். யாரை கேட்டாலுமே இதான் சொல்கிறாங்க, ஃபிசியோ மஸ்ட்டு, ஃபிசியோ மட்டும் விட்டுறாதீங்க, ஃபிசியோ பண்ணணும், ரியா பண்ணியே ஆகணும். யார் இப்போ நான் ஏசிஎல் பண்ணியிருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் நான் சொன்னோன்னே கண்டிப்பாக பண்ணிவிட்டு ஃபிசியோ பண்ணணும். ஏன்னா நம்ம திரும்பி நார்மல் லைஃப் வரதுக்கு அந்த எக்ஸசைஸ் தான் ரொம்ப முக்கியமாக. ஓகே, நான் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது ஸோ அவள் தான். அதுக்கு பதில் இன்னும் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நடப்பேன், இன்னும் கொஞ்சமாக நடப்பேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து நான் என்ன வீடியோ போட்டாலும் அவ்வாறு சூப்பர்னா ஹெல்த் அப்டேட் கொடுங்க, டேக்கான்ட்டு என்ன வீடியோ போட்டாலுமே அதுதான் கமெண்ட் வருது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் 15 டேஸ்க்கு அப்புறம் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கால் அப்டேட் அது வரையும் இந்த ப்ராசஸில் தான் இருக்கும். 15 டேஸ்க்கு அப்புறம் நான் செக்அப் போவேன், இல்லை தீபாவளிக்கு முன்னாடி நான் செக்அப் போவேன். போயிட்டு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு திரும்பி அந்த அப்டேட் பண்ணுறேன். நடக்கிறதுலாம் நான் நடந்துருவேன். தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் தாங்கி நடக்க ஆரம்பிச்சிடுவேன். அதெல்லாம் வந்து அப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். நீங்களும் லைட்டாக காய்க்கிறேன் பாருங்கள். என்னால் இவ்வளோ தான் இப்போ கொஞ்சம் மடக்க முடியுது. செக்கப் வரும்போது 90 டிகிரி மடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு 60 டிகிரி மடக்கிறேன் போல். ஓகே, நான் என்னால் எவ்வளோ வீடியோ முடியுமோ நான் உட்காந்த இடத்துலேருந்தே அப்படியே இந்த ரூம்லேயே நான் போடுறேன். ஓகேவா? முடிஞ்சால் ஆளுக்கு போயிட்டு ஏதாவது வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதேமாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் பை ஃப்ரம் மென்டர் ஐ எம் சூப்பர். பாய்.